சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை புரிந்துள்ளார். அந்த நேரின் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழுமையான தகவல்களை வழங்குவதற்கு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் உள்ளார். லக்ஷ்மணன், வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு நடிகர் விஜய் தலைமை தாங்கி தற்போது அங்கு வருகை புரிந்துள்ளார். மாணவர்களின் மனநிலை எப்படி உள்ளது? எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்காங்க? முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருணி. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா அரங்க மேடைக்கு தற்போது கட்சியின் தலைவர் விஜய் தற்போது வருகை புரிந்துள்ளார். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நடந்து முடிந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண், அதாவது முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அக்கட்சியின் தலைவர் பாராட்டுகளை தெரிவிப்பதற்காக கடந்த 28ஆம் தேதி முதல்கட்ட பாராட்டு விழாவானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று 2ஆம் கட்ட இந்த பாராட்டு விழாவானது தொடர்ந்து திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முதல் கட்டமாக நடைபெற்ற இந்த விழாவில் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் சான்றிதழையும் வழங்கி முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து வைர கம்பல் மற்றும் வைர மோதிரங்களை அணிவித்து சிறப்புரையாற்றினார். அதன் தொடர்ச்சியாக இன்று மட்டுமே இந்த 18 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து இன்று விருது வழங்கும் விழாவானது நடைபெற உள்ளது. குறிப்பாக கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட இந்த விழாவில் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் பங்கேற்று தொடர்ந்து பரிசுகளை பெற்று வந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது இன்று 18 மாவட்டங்களுக்கான இந்த விருது வழங்கும் விழாவானது நடைபெற உள்ளது. குறிப்பாக அந்த 18 மாவட்டங்கள் என்று பார்த்தால் செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் தொடர்ந்து இந்த பரிசுகள் விழாவானது தொடர்ந்து நடைபெற உள்ளது. குறிப்பாக கட்சியின் தலைவர் விஜய் நேரில் வந்து கடந்த 28ஆம் தேதி தொடர்ந்து பரிசுகளை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தோம் என்றால் இந்த 2ஆம் கட்ட கல்வி வழங்கும் விருது விழாவில் தற்போது கட்சியின் தலைவர் விஜய் தொடர்ந்து இந்த மேடையில் பேசிவிட்டு அடுத்தபடியாக அதனை தொடர்ந்து மாணவர்களுக்கு முதல் இந்த 19 மாவட்டங்களில் மட்டுமே முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு முதலில் வைர கம்பல், அடுத்த 10ஆம் வகுப்பு படித்த முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு அதனை தொடர்ச்சியாக வைர மோதிரம் வழங்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் முழுவதுமே நேற்று முதல் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. விஜய் உள்ள அந்த அரங்கத்துக்குள் வருவதற்கு முன்பாகவே ரசிகர்களும் சரி, மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே தளபதி தளபதி என்ற கோஷங்களை எழுப்பி அதன் தொடர்ச்சியாக உள்ளே சென்ற பொழுது அவரை வரவேற்கும் வகையாக இந்த ஆலப்போரான் தமிழன் பாடலானது முழுவதும் இந்த அரங்கம் முழுவதுமே ஒலித்து மிகவும் மாணவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாகிய வகையில் தொடர்ந்து இந்த நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க நடைபெற உள்ளது. அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு பொறுத்தவரையுமே இன்று மாணவர் மட்டுமே 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து இந்த விருதுகளை பெறுகின்றனர். குறிப்பாக 1000த்திற்கும் மேற்பட்ட பெற்றோர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்றது. இப்ப தற்போது தொடங்கியுள்ள இந்த நிகழ்வானது இரவு 8 அல்லது 9 மணி வரை நேரம் தொடர்ந்து நடைபெறலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த முதல் கட்ட தேர்வில் பார்த்தோம் என்றால் பொதுவாக காலை 9 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தான் 2ஆம் கட்ட விருது வழங்கும் விழாவும் தற்போது தொடங்கி இரவு 8 அல்லது 9 வரை நடைபெற வாய்ப்புள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகள் பெற்றவுடனே அவர்கள் உணவு அருந்துவிட்டு அவர்கள் வந்த பேருந்திலே அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லலாம் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமே தற்போது செய்யப்பட்டு இருக்குது எனவும் 2000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் உணவு அருந்தக்கூடிய வகையில் உணவானது தற்போது இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணி, முழுமையான தகவல்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.
நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை புரிந்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் கல்வி வழங்கும் நிகழ்ச்சியானது துவங்கியுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை புரிந்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் கல்வி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியானது துவங்க உள்ளது. நிகழ்ச்சி அரங்கிற்கு வந்தவுடன் மாணவர்கள் மத்தியில் சென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அமர்ந்துள்ளார். தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியானது துவங்கியுள்ளது. அரங்கத்திற்கு வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை புரிந்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் கல்வி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியானது துவங்கியுள்ளது. தளபதி தளபதி என்ற கோஷத்துடன் மாணவர்கள் நடிகர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரங்கத்திற்கு வந்தவுடன் மாணவர்கள் மத்தியில் சென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அமர்ந்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் கல்வி விருதுகள் வழங்கும் நிகழ்வானது துவங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தமிழ்த்தாய் வாழ்த்துடன் கல்வி விருதுகள் வழங்கும் நிகழ்வானது துவங்கியுள்ளது. இந்த நிகழ்வானது காலை 10 மணிக்கு துவங்கி மாலை 8 மணி வரை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கு வருகை புரிந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு மாணவர்கள் தளபதி தளபதி என்ற உற்சாக கோஷங்களுடன் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வானது காலை 10 மணிக்கு துவங்கி மாலை 8 மணி வரை நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ளார். இது குறித்தான முழுமையான தகவல்களை வழங்குவதற்கு எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார். ரேவதி வணக்கம். இது குறித்தான முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கருணி. சென்னை திருவான்மையூர் தனியார் மண்டபத்தில் இன்றைய தினம் தளபதி விஜய் என்று சொல்லப்படக்கூடிய நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமாக இருக்கக்கூடிய விஜய் கல்வி விருது வழங்கும் விழா 2024 நிகழ்வை நடத்தி வருகிறார். இந்த ஆண்டை பொறுத்தவரை 2 கட்டமாக இந்த விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே ஜூன் 28ஆம் தேதி ஒரு முதல் கட்ட விருது வழங்கும் விழா நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று 2ஆம் கட்ட விழா நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பொதுத் தேர்வில், அதாவது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடிய நடிகர் விஜய் கல்வி விருது வழங்குவது நிகழ்வை கடந்த ஆண்டு அவர் தொடங்கியிருந்தார். குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை வைத்திருந்த பொழுது முதல் கட்டமாக கடந்த ஆண்டு இந்த விருது வழங்கும் விழாவை துவங்கியிருந்த நிலையில் இன்றைய வந்திருக்கும் இளம் சாதனையாளர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும்
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இன்றைக்கி எதுவும் பேச வேணான்னு தான் நினச்சேன். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசலைன்னா அது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பற்றி தான். இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பற்றி ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு, ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு, என்சிஇஆர்டி சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு இடைக்கால தீர்வாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகளுக்கு என்னதான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் மாநில அரசுகளுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐ, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க அந்த நீட் எக்ஸாம் நடத்தணுன்னா நடத்திக்கலாம். பட் இங்கே அந்த பிரச்சனை என்னன்னா, இது என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை உங்ககிட்ட அதை
நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நீட்டை பற்றி. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன். ஜாலியாக படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்கு, அவ்வளோ கொட்டி கிடக்கு. அதனால் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப பெருசு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்கு, அவ்வளோ கொட்டி கிடக்கு. அதனால் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்த நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இப்பொழுது சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. முதலாவதாக செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த சுபிக்ஷா என்ற மாணவிக்கு செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த சுபிக்ஷா என்ற மாணவிக்கு சான்றிதழ் வழங்கி பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்து விளங்கிய சிறப்பு பிரிவில் சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை சார்ந்த திருநங்கை மாணவி நிவேதா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணாவை பார்த்தது நிஜமா அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுக்கான பாராட்டு நமக்கு கிடைக்கிறப்ப தான் அதோட வேல்யூ தெரியுது. அண்ட் வாழ்க்கையில் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற மோட்டிவேஷன் கிடைக்குது. அண்ட் நம்ம மாநிலத்தில் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரே கழகம் நம்ம டிவிக்கே தான். இதுதான் நமக்கு தேவையான மாற்றம். அண்ட் நம்ம ஜெனரேஷன்ல நம்ம விஜய் அண்ணா நம்ம ட்ரக்ஸ் இல்லாத ஒரு சொசைட்டியாகவும் எஜுகேஷனுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் தர ஒரு சொசைட்டியாகவும் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அண்ணா கண்டிப்பா நீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நன்றி. அடுத்ததாக சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை சார்ந்த திருநங்கை மாணவி நிவேதா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இது கனவா நிஜமானே எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியலை. ஏன்னா